தனுஷுடன் திருமணமா ஓபனாக சொன்ன மிருனால் தாக்கூர். நடிகரும் இயக்குனரும் தயாரிப்பாளருமான தனுஷிற்கும் அவரின் காதலி என்று கிசுகிசுக்கப்படும் பாலிவுட் நடிகை மிருனால் தாக்கூருக்கும் பிப்ரவரி 14ஆம் தேதி அதாவது காதலர் தினத்தில் கல்யாணம் என ஒரு தகவல் வெளியானது. தற்பொழுது தனது புதிய படமான தே திவானே ஷெஹர் மென் பட விளம்பர பாணியில் பிஸியாக இருக்கும் மிருனால் இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். இந்த செய்திக்கு நடிகை மிருனால் தாக்கூர் முதன்முறையாக பதிலளித்துள்ளார். தனியார் சேனல் பேட்டியில் நான் திருமணம் செய்து கொள்ள போகிறேனா இல்லை, நிச்சயமாக இல்லை. பிப்ரவரி 14ஆம் தேதி ஏப்ரல் 1ஆக போகிறது என நினைக்கிறேன். அதாவது முட்டாள்கள் தினம். இதை யார் ஆரம்பித்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை என்று மிருனால் தாக்கூர் கூறியுள்ளார். தற்பொழுதுதான் சிங்கிளாக இருப்பதை உறுதி செய்த மிருனால், எனக்கு காதல் என்ற உணர்வு மிகவும் பிடிக்கும். நான் காதலில் விழும்போது அதை முழு உலகிற்கும் பெருமையுடன் அறிவிப்பேன். அந்த தருணத்திற்காக நானும் காத்திருக்கின்றேன் என கூறியுள்ளார். தனுஷ் நாயகனாக நடித்த தேரே இஷ்க் மெயின் என்ற பாலிவுட் படத்தின் பாற்றில் மிருனால் தாக்கூர் கலந்து கொண்டதிலிருந்தே இருவரும் காதலிப்பதாக சமூக வலைதளங்களில் வதந்திகள் பரவ தொடங்கின. சன் ஆஃப் சர்தார் 2 திரையிடல் நிகழ்ச்சியில் இருவரும் ஒன்றாக இருக்கும் படங்கள் வெளியானதும் இந்த வதந்தி மேலும் வலுப்பெற்றது. இந்த படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகின. தனுஷின் சகோதரிகளை மிருனால் தாக்கூர் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்வதையும் சிலர் கண்டுபிடித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டனர். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் உடனான தன்னுடைய காதல் திருமணம் விவகாரத்தில் முடிந்ததை அடுத்து மீண்டும் ஒரு திருமணம் செய்து கொள்ளும் ஐடியா தனுஷுக்கு இல்லையா? மகன்கள் யாத்ரா, லிங்கா நன்றாக வளர்ந்து விட்டார்கள். அவர்களின் கெரியர் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறாரா? தனுஷின் மூத்த மகன் யாத்ரா நடிகராக மாட்டார் என்று கூறப்பட்ட நிலையில் அவரை ஹீரோவாக அறிமுகம் செய்து வைக்க போகிறார் தனுஷ் என்று கூறப்படுகிறது. அப்படியே செல்போனில் வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கும் சின்னவர் லிங்காவையும் ஹீரோவாக்கி விடுங்கள் தனுஷ் என்று ரசிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.